திருப்பூரில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாமல் மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அரசு உதவி பெறும் GVG விசாலாட்சி மகளிர் கல்லூரி செயல்படுகிறது. இங்கு நியமிக்கப்பட்ட 12 ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஊதியம் வழங்க உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உயர்கல்வித்துறை செயலர், கல்லூரி கல்வி கோவை மண்டல இணை இயக்குனர் ஆகியோர் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்களை ஃபெயிலாக்கும் முறை CBSE பள்ளிகளில் அமலுக்கு வந்துள்ளது. எங்கள் குழந்தை குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஃபெயிலாக்க சம்மதிக்கிறேன் என்று பெற்றோரிடமும் பள்ளிகள் ஒப்புதல் கடிதம் பெற்று வருகின்றன. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்ற நடைமுறை இதுவரை அமலில் இருந்தது. தேசிய கல்விக் கொள்கை 2020 அந்த விதி திருத்தப்பட்டது. அதன்படி 3, 5, 8ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி சதவீதத்தை விட குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்களை ஃபெயிலாக்கலாம். இந்த நடைமுறை 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அமலுக்கு வந்துள்ளது. இந்த விபரத்தை CBSE பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோரிடம் தெரிவித்து அவர்களின் சம்மத கடிதம் பெறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடக்கும் என அறிவிக்கவில்லை. அடுத்த கணக்கெடுப்பு 2031ஆம் ஆண்டில் வரும் என தெரிகிறது. அப்போது பாஜக ஆட்சியில் இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. இப்போது இந்த அறிவிப்பை செய்திருப்பது கண் துடைப்புதான். இண்டி கூட்டணியில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் தேர்தல் ஆதாயம் கருதி இந்த நிலைப்பாட்டை பாஜக அறிவித்திருக்கிறது. பஹல்காமில் நடந்த பயங்கரவாத படுகொலை மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. பிரதமர் மோடி தனது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்து தாயகம் திரும்பினார். டெல்லியில் அமைச்சரோடு ஆலோசித்தவர் பீகாருக்கு சென்றது அதிர்ச்சி அளிக்கிறது. பாகிஸ்தானோடு போர் நடத்துவோம் என்பது போல பாஜக அரசு அறிவிப்பு வெளியிட்டு வருகிறது. சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக சொல்கின்றனர். பாகிஸ்தான் அமைச்சர் இந்தியா மீது போர் தொடுப்போம் என்கிறார். பயங்கரவாதத்தின் பின்னணியில் யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு போர் தேவையா என்பதை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், மதுரை சித்திரை திருவிழா நிகழ்ச்சிகளை ஊடகங்கள் பணம் செலுத்தி ஒளிபரப்பு பெற வேண்டும் என்ற அறிவிப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. முதலமைச்சர் தலையிட்டு ஊடகங்களின் ஜனநாயக உரிமையை பறிக்காமல் அனுமதிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் ஊடகவியலாளர்களை அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்போவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆனால் எப்போது நடத்துவர் என தெரிவிக்கவில்லை. அதை அறிவிப்போடு நிறுத்தக்கூடாது, செயல்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய கல்விக் கொள்கை மொழி சார்ந்தது. அது சம்பந்தமாகவே அதில் பல்வேறு ஷரத்துக்கள் உள்ளன. இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக தமிழகம் உள்ளது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் தமிழகத்தில் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாகும். எதை வைத்து அதை சொல்கிறோம் என்றால், புதிய கல்விக் கொள்கையில் 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு தேர்வு வைப்பதாக சொல்லியுள்ளனர். அதனால் குழந்தைகள் இடைநிற்றல் கண்டிப்பாக அதிகமாகும் என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ராஜ்யசபா பதவிக்காக கணக்கு போட்டு திமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எடுக்கப்பட வேண்டியது. தாமதமானாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப் போகிறோம் என மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு நன்றி. எந்த பிழைக்கும் இடம் இல்லாமல் முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். இந்துத்துவா சக்திகளை எதிர்க்க திமுகவுடன் கரம் கோர்த்துள்ளோம். கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இது. ராஜ்யசபா பதவிக்காக கணக்கு போட்டு திமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை. எனவே எந்த சூழ்நிலையிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுக தொடரும் என்றும் வைகோ கூறியுள்ளார். பாகிஸ்தான் திரைப்பட நடிகர்களின் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று மெட்டா நிறுவனம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது.
மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த மத்திய அரசு மேற்கொண்ட முடிவு திருப்பு முனையானது. இது காங்கிரசின் பாசாங்குத்தனத்தை தெளிவாக அம்பலப்படுத்தி உள்ளது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் சரக்கு மற்றும் சேவைகளின் மதிப்பு 2024-25 நிதியாண்டில் வரலாறு காணாத வகையில் 69.81 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இது 13.6% வளர்ச்சியுடன் சேவைகள் ஏற்றுமதியின் மதிப்பு 32.70 லட்சம் கோடியாக உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. ஜெருசலேம் நகருக்கு அருகே மலைக்காட்டு பகுதியில் தொடங்கிய இந்த தீ வேகமான காற்று, வெப்பம் மற்றும் உலர்வான பருவநிலை காரணமாக வெகு வேகமாக பரவி சுமார் 20 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை நாசம் செய்துள்ளது.